ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஜுவாலஜி சிம்பிளிஃபைட் சேனல்ல இருந்து ஒரு ரொம்ப நல்ல செய்தியோட உங்களை எல்லாரையும் மீட் பண்றதுல ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஆமா, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க நம்மளுக்கு டிஆர்பி ஆனுவல் பிளானர் ரிலீஸ் ஆயிருக்கு. 2025-26க்கான எக்ஸாம்ஸ் எவ்வளோ வேகன்சி எல்லாமே ரிலீஸ் ஆயிருக்கு. இது எல்லாமே டென்டேட்டிவா தான் இருக்கும். காலேஜ் லெவல் எக்ஸாம்ஸ், ஸ்கூல் லெவல் எக்ஸாம்ஸ்னு எல்லா விதமான எக்ஸாம்ஸ்க்கும் வந்திருக்கு. டெட்டை தவிர இதுல நம்ம டிஆர்பி கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம்ஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் பார்க்குறோம். செட் எக்ஸாம் ஆல்ரெடி மனோன்மணியம் சுந்தரனார் யூனிவர்சிட்டியில் கால்ஃபார் பண்ணியிருந்தாங்க. அடுத்து மார்ச்ல நடத்துவோம் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்காங்க. டிஆர்பி அசோசியேட் ப்ரொஃபஸர், அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எல்லாமே இருக்கு. ஸ்கூல் லெவல்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் இருக்கு, பிடிபிஆர்டி இருக்கு, பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர் இருக்கு. இதுல டிகிரி லெவல் ஜுவாலஜி எப்படி நம்ம பிஜிடிஆர்பி சீரியல் நம்பர் 6 போஸ்ட் கிராஜுவேட் அசிஸ்டன்ட்டுக்கும் சீரியல் நம்பர் 7 பிடிபிஆர்டிக்கும் நம்ம டிகிரி லெவல்ல ஜுவாலஜி படிச்சு தான் ஆகணும். உங்களுக்கு வேற ஏதாவது ஒரு எலிஜிபிலிட்டி இருக்கு, செட் எழுத எலிஜிபிலிட்டி இருக்கு, அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் எழுத எலிஜிபிலிட்டி இருக்குன்னா கண்டிப்பா எல்லாத்தையுமே சேர்த்து ட்ரை பண்ணுங்க. உங்களால ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். மாடல் எக்ஸாம் பார்த்து மாடல் கொஸ்டின்ஸ் பார்த்த மாதிரியும் இருக்கும். இல்ல நான் வந்து பிஜிடிஆர்பி தான் ஆசைப்படுறேன் அப்படின்னா கண்டிப்பா படிக்க ஆரம்பிங்க. டெட்டு முடிச்சிருக்கீங்க, ஆல்ரெடி டெட்டு பேப்பர் 2 முடிச்சிருக்கீங்க, கிளியர் பண்ணிருக்கீங்க அப்படின்னா பிஜிடிஆர்பியே படிங்க. ஒருவேளை பிடிபிஆர்டி வந்தா கூட உங்களுக்கு அது படிக்கிறது ஈஸியா இருக்கும். எல்லாமே டிகிரி லெவல் ஜுவாலஜியில தான் இருக்கனால உங்களுக்கு படிக்கிறது ஈஸியா இருக்கும். பிஜிடிஆர்பி படிக்கிறவங்க டெட்டு நம்ம முடிக்கல, அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா கூடுதலாக எஜுகேஷனல் சைக்காலஜி படிக்கணும். நம்ம ஜுவாலஜி படிச்சுட்டு இருக்கிறதோட சேர்த்து எஜுகேஷனல் சைக்காலஜியும் படிக்கணும். ஜுவாலஜி எவ்வளவுக்கு நம்ம படிக்கிறோமோ அதே அளவு எஜுகேஷனல் சைக்காலஜி வந்து நம்மளுக்கு ரேங்க் முன்னாடி போறதுக்கு கண்டிப்பா யூஸ் ஆகும். இதுல எந்த எக்ஸாம்ஸ் நீங்க படிச்சாலும் தமிழ் எலிஜிபிலிட்டி படிச்சுட்டே வாங்க. கிளாஸ் 10 வரைக்கும் இருக்கிற தமிழ் புக்ஸ், மெயினா கிளாஸ் 9 கிளாஸ் 10ல இருக்கிற தமிழ் புக்கை கொஞ்சம் படிச்சுட்டே வாங்க. அந்த தமிழ் எலிஜிபிலிட்டி வந்து நம்ம ஒரு 40% மார்க் வாங்கினா போதும், எலிஜிபிள் தான். நீங்க நல்லா தமிழ் பண்ணுவீங்க அப்படின்னா எக்ஸாமுக்கு ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி, எக்ஸாமுக்கு ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி படிக்க ஆரம்பிச்சா போதும் தமிழ் எலிஜிபிலிட்டி. அதுல ரொம்ப நேரம் வீணாக்காதீங்க. அது உங்க ரேங்கை டிட்டர்மின் பண்ணாது, ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான். டிஆர்பியில் ஆல்ரெடி கேட்கப்பட்டிருக்க தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்டோட கொஸ்டின் பேப்பர்ஸ் பாருங்க. டிஎன்பிஎஸ்சியோடதும் டிஆர்பியோடதும் டஃப் லெவல் வந்து மாறுது. டிஆர்பி கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கு. ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி பார்த்துக்கோங்க. எஜுகேஷனல் சைக்காலஜி படிங்க பிஜிடிஆர்பி படிக்கிறவங்க. பிடிபிஆர்டி படிக்கிறவங்க எஜுகேஷனல் சைக்காலஜி படிக்க வேண்டாம், ஏன்னா நம்ம ஆல்ரெடி டெட்டு கிளியர் பண்ணியிருக்கனால. இது போக உங்களோட எலிஜிபிலிட்டி வேற ஏதாவது இருக்கு, அசோசியேட் ப்ரொஃபஸர் என்னால் முடியும், செட்டு முடியும், நான் இவ்வளோ முடிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னா கண்டிப்பா படிங்க. போர்ஷன்ல எது காமன் சாப்டர்ஸ் இருக்கோ அதை முதல்ல படிங்க. ஸோ உங்களுக்கு எந்த எக்ஸாம் வருதோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்ட்ரீம்லைன் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். பிளாக் எஜுகேஷன் ஆஃபீஸர்ல ரொம்ப வாஸ்ட் சிலபஸ், அது படிக்கிறவங்க கண்டிப்பா அதுக்குன்னு தனியா நேரம் ஒதுக்கி படிங்க. உங்களோட கவனங்களை ஒரே மாதிரியான சிலபஸ்ல வச்சுக்கோங்க. நான் ஒரே எக்ஸாம்ல வச்சுக்கோங்கன்னு சொல்ல, ஒரே மாதிரி சிலபஸ் இருக்கிற எக்ஸாமை கலெக்ட் பண்ணிட்டு அதுல உங்களோட கவனத்தை வச்சு படிக்க ஆரம்பிங்க. இத்தனை நாளா எப்ப கால்ஃபார் வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தவங்க படிக்க ஆரம்பிங்க. கண்டிப்பா கால்ஃபார் வரும். இதுல கொடுத்துருக்கிற டென்டேட்டிவ் மாதங்கள் இருக்கு இல்லையா, இந்த மாசத்துல கால்ஃபார் வரும் அப்படின்னு சொல்லி கரெக்டா அதே மாசத்துல கால்ஃபார் வரவும் சான்ஸ் இருக்கு. சில நேரம் 1-2 மாசம் தள்ளி போறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஆனா இவ்வளவு வேகன்சி இருக்குன்னு ரைஸ் பண்ணனால கண்டிப்பா கால்ஃபார் வரும், அதுல எந்த மாற்றமும் கிடையாது. நீங்க இதுக்கு முன்னாடி நடந்த எக்ஸாம்ஸும் பார்த்துக்கோங்க, கால்ஃபார் தள்ளி போயிருக்கலாம். ஏன் எக்ஸாமே வந்து ஜனவரி நடக்க வேண்டிய எக்ஸாம் பிப்ரவரியில நடந்திருக்கலாம். இல்ல இந்த செட் எக்ஸாம்லாம் வந்து எப்ப நடக்க வேண்டியது மாறி நடக்கலாம். ஆனா எக்ஸாம்ஸ் நடக்கும். உங்களுக்கு உங்களோட கோல் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் தான், கவர்மெண்ட் டீச்சர் தான். நான் இப்ப இருக்கிற நிலைமையில இருந்து மாறணும், நம்ம வீட்டுல இருக்கிறோம், நம்ம வேலைக்கு போகணும், ஒரு நல்ல கவர்மெண்ட் வேலையா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்ல நான் இப்ப வேற வேலைக்கு போயிருக்கேன், அந்த வேலையில இருந்து என்னுடைய வேலையை வந்து இன்னும் நான் என்னுடைய தகுதியை உயர்த்திக்கணும், நான் கவர்மெண்ட் ஸ்டாஃப் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா படிங்க. ஆனுவல் பிளானர் வந்திருக்கிறத ஒரு மோட்டிவேஷனா எடுத்துக்கோங்க. நம்ம ஜுவாலஜி சிம்பிளிஃபைட் சேனல்ல இருந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்காக டிகிரி லெவல் ஜுவாலஜி நோட்ஸ், சாப்டர் வைஸ் முக்கியமான கொஸ்டின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்,
நான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஒவ்வொரு வீடியோலையும். அது போல வர நாட்கள்லையும் சாப்டர் வைஸ் நோட்ஸ், சாப்டர் வைஸ் கொஷின்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், மாடல் கொஷின்ஸ்லாம் என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன். வாழ்த்துக்கள்.